இன்றைய வாக்குத்தத்த வசனம். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம், கிருபை, சந்தோஷம், ஆசீர்வாதம், சுகம், பலம் எல்லாம் உங்களை, உங்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை குறித்து இதே 1வது அதிகாரத்தின் 1-2 வசனங்களை பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. வார்த்தை, இந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. வார்த்தையாகிய கிறிஸ்து, பிதாவுக்கு ஒரே பேரான குமாரன், பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறவர். இந்த வார்த்தையாகிய கிறிஸ்து என்ன செய்தார்? 11வது வசனம், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். பொதுவாகவே இன்று எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லுவார்கள். பூமியில ஒரு மனிதன் பிறக்கும் போது அதுதான் அந்த மனிதனுடைய ஆரம்பமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆதியும் அந்தவுமானவர். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாக பிறந்தார் என்று சொல்வதை காட்டிலும் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவானை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்தார், அவர் வந்தார். அவர் வந்தார் என்றால் அவர் இதற்கு முன்னாக இருந்தவர். எங்கே இருந்தார்? அதுதான் 1வது வசனம் 2வது வசனம். ஆதியிலே தேவனிடத்தில் தேவனோடு தேவனாயிருந்தார். அவர் ஆதியிலே இருந்தவர். மனுக்குலத்தை மீட்கும்படியாக 2000 வருஷத்துக்கு முன்பதாக வந்தார். கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். எதற்காக வந்தார்? மத்தேயு 5வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்றார். வந்தார். எதற்காக வந்தாரோ அதை நிறைவேற்றினார். யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்தில் என்ன சொல்லி ஆவியை தேவனிடத்தில் விட்டு கொடுப்பார் தெரியுமா? முடிந்தது, முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஆவியை தேவனிடத்தில் ஒப்படைக்கிறார். வந்தார், நிறைவேற்றினார், முடித்தார். தேவன் எதற்காக இந்த பூமியில வந்தாரோ அதை நிறைவேற்றி முடித்தார். என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நம்மை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள், நம்மை குறித்த தேவ திட்டங்கள், அதை நிறைவேற்றி முடிப்பார். கிறிஸ்து வந்து நிறைவேற்றி முடிப்பார். ஒவ்வொரு காரியமும் வாய்க்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? உங்களை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அதை வந்து நிறைவேற்றி முடிக்க ஒரே ஒருவருக்கு மாத்திரமே முடியும். அவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏற்றுக்கொள்ளுங்கள், கிறிஸ்துவுக்கு இடம் கொடுங்கள். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண உங்கள் சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள், தீமையை அகற்றுங்கள். அவர் வந்து நிறைவேற்றி முடிப்பார். நீங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு உங்களுக்கு கிருபை செய்வார். இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசுவே, எனக்குள்ளே வாரும், நீர் எல்லாவற்றையும் எனக்காய் செய்து முடிக்க வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். உம்மால் மாத்திரமே முடியும். உம்முடைய கையில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று விட்டு கொடுங்கள். கர்த்தர் வந்து
உங்களுக்கு சொல்லப்பட்டதை நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தேவனே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் சொன்ன வார்த்தைகளை நீரே வந்து நிறைவேற்றி முடிப்பீர். ஆண்டவரே, எஸ் ஃபாதர், நீ தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஒரு விசை கூட நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்க ஜெபிக்கிறோம். இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கும், கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.